காலத்தில் முன் தோன்றிய மூத்தமொழி தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மட்டுக்கும் இங்கே கூடியுள்ள அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை இனிமையாக தொடங்குகிறேன். நமது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் அவர்களின் தியாகத்திற்கும் சாட்சியாக உள்ள ஒரு நாள், இந்தியா குடியரசாக அறிவிக்கப்பட்ட திருநாள். இந்திய அரசியல் கட்சி தலைவர்கள் இத்தகைய குடியரசு ஆட்சி முறைதான் நம் நாட்டிற்கான சிறந்த ஆட்சி முறை என கருதி இந்திய அரசியல் கட்சி தலைவர்கள் நம் நாட்டிற்காக ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு இந்தியாவை குடியரசு நாடாக அறிவித்தனர். நாம் இன்று கொண்டாட இருக்கும் குடியரசு தினமானது 27வது குடியரசு தினமாகும். நாம் இன்று மகிழ்ச்சியாக இந்த குடியரசு நாளை கொண்டாடுகிறோம் என்றால் வீரர்களின் வீரமும் துணிச்சலும் தான் காரணம். அந்த வீரத்திற்கே அதிபதியான ஒருவரை பற்றி பேசவே இங்கு வந்துள்ளேன். இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதல் குரல் கொடுத்து ஆங்கிலேய வீரர்களை கதிகலங்க வைத்த அண்டா நெஞ்சம் வட்டி மானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இருந்தாயா? நீப்பாய்ச்சி நெடுவயல் நிறைவு கண்டாயா? ஏற்றம் இருந்தாயா? தலை பறித்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? நாட்டு நட்டாயா? தலை பறித்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? யாரை கேட்கிறாய் வரி? யாரை கேட்கிறாய் சிரி? என தனது சொல் அம்புகளால் ஆங்கிலேய வீரர்களை கதிகலங்க வைத்தவர் முதல் பாளையக்காரரும் அவரே. வீரம் இவரது பெயரில் மட்டுமல்ல, இவரது முழு வாழ்க்கையிலும் உண்டு. இப்பொழுது வீரத்தின் மறுபுருவம் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பேசவே இங்கு வந்துள்ளேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் திக்குவிசைய கட்டபொம்மனுக்கும் ஆறுமுகத்தம்மாளுக்கும் மகனாக பிறந்து தமிழ்நாட்டில் பாஞ்சாலகுறிச்சியில் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 1760ஆம் ஆண்டு மகனாக பிறந்தார். அவர் வாழ்க்கையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றே பலரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் வீரபாண்டியன் என்பதுதான் இவரது இயற்பெயர். கட்டபொம்மன் என்பது இவரது வம்சாவளியை குறிக்கும் அடைமொழி சொல்லாகும். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் சிறுவயதிலிருந்து குதிரை ஏற்றம், மல்யுத்தம், சிலம்பம், ஈட்டி எறிதல் போன்ற வீர விளையாட்டுகளில் வியத்தகு சாதனை புரிந்தவர். பாஞ்சாலகுறிச்சியை இவரது 30வது வயதில் மன்னராக பொறுப்பேற்றார். இவரது வாழ்க்கையில் இவர் மன்னராக பொறுப்பேற்றதில் இருந்து 30 ஆண்டுகள் 8 மாதம் 14 நாட்கள் இவர் பாஞ்சாலகுறிச்சியில் அரசாண்டார். 1797ஆம் ஆண்டு முதலில் ஆலந்துறை என்பவர் பாஞ்சாலகுறிச்சிக்கு வருகை தந்தார். வரி கேட்டு நடந்த போரில் பாஞ்சாலகுறிச்சியில் உள்ள வீரபாண்டியனிடம் தோற்று ஓடினார் ஆலந்துறை. பிறகு 1798ஆம் ஆண்டு விசாரணை என்ற பெயரில் ஜாத்தந்துறை என்பவரால் சிறைப்பிடிக்க முயன்ற போது வீரபாண்டியன் அதிலும் போரிட்டு வெற்றி வீரனாக பாஞ்சாலகுறிச்சிக்கு திரும்பினார். பிறகு 1799ஆம் ஆண்டு பானர்மென் என்ற ஆங்கிலேய தளபதி பாஞ்சாலகுறிச்சிக்கு படையெடுத்தான். படையெடுத்த பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கவில்லை. அப்போது இருந்த போதிலும் வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது முழு முயற்சியுடன் அந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து கடுமையாக போராடின போது அந்த கோட்டையை கைப்பற்ற முடியவில்லை. பிறகு ஆங்கிலேயர்கள் அந்த கோட்டையை கைப்பற்றினர். பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் கோட்டையை விட்டு வெளியேறினார். பிறகு மன்னர் விஜயரகநாத தொண்டைமான் என்றவர் ஆங்கிலேயர்களுக்கு பயந்து வீரபாண்டியனை காட்டி கொடுத்ததால் வீரபாண்டிய கட்டபொம்மனை ஆங்கிலேயர்கள் கைது செய்தனர். பிறகு 1799 அக்டோபர் 16 அன்று கயத்தாற்றில் உள்ள கட்டை புளிய மரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். பிறகு இறக்கும் வரை வீரனாக வாழ்ந்த கட்டபொம்மன் அவரது இறுதி மூச்சில் அவர் சொன்ன வார்த்தை என்ன என்று தெரியுமா? அவர், நான் இப்படி சாவதை விட நான் பாஞ்சாலகுறிச்சியை பாதுகாப்பதற்காக நான் போரிட்டு இருந்திருக்கலாம் என்று வீரமாக துணிச்சலாக கூறினார். தமிழக வரலாற்றை பற்றி பேசினாலும் தமிழக வீரம் பற்றி பேசினாலும் நமக்கு முதலில் நினைவுக்கு வருபவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தானே. தனது இறுதி மூச்சு வரை வீரர்களை அசாதாரண தைரியத்தால் வீரம் கொண்டு எதிர்த்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். எனவே வீரபாண்டிய கட்டபொம்மனை நாம் தியாகத்தையும் வீரத்தையும் என்றென்றும் போற்றுவோம். தியாகத்தின் கொடி பறக்கிறது, தலைவர்களின் வீரம் தெரிகிறது, நம் நாட்டின் வளம் பொழிகிறது, பாரத தாயின் கருணை, நம் நாட்டின் வறுமை எல்லாமே எனக்கு பெருமை. இயற்கை வளமோ அருமை, இந்தியா என்பது பெருமை, இந்தியா என்பது இனிமை, இதுவே இந்திய நாட்டின் பெருமை என்று என் உரையை முடித்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.